வணக்கம். இது நிஜக்கண். நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பில் உயர் நீதிமன்றமும் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் இருவேறு தீர்ப்பினை வழங்கியிருக்கிற நிலையில் இது குறித்து சட்டமா அதிபர் உடனடியாக உயர் நீதிமன்றத்தினை நாடி உரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் வலியுறுத்தி இருக்கின்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களில் சில பிறப்புச் சான்றிதழ், அத்தாட்சிப்படுத்தல் மற்றும் சத்திய கடதாசி குறைபாடுகள் என்பவற்றுடன் தொடர்புடைய வகையில் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், மது கட்சியின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களில் மாந்தை மேற்கு பிரதேச சபையில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மாத்திரம் ஆரம்பத்தில் நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதற்கு எதிராக நாம் உயர் நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தோம். அவ்வாறு மேலும் பலர் எழுத்தாணை மனுக்களை தாக்கல் செய்தும் இருந்தார்கள். இருப்பினும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிராக இருந்தால் அதற்குரிய எழுத்தாணை மனு உச்ச நீதிமன்றத்திலையும் தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு எதிரானதாக இருந்தால் அதற்குரிய எழுத்தாணை மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இதற்கு முன்னைய சந்தர்ப்பங்களில் மனுதாரர்கள் 2 நீதிமன்றங்களுக்கும் சென்று நிவாரணங்களை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் இம்முறை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பில் ஒரு பூர்வாங்க ஆட்சேபனை எழுப்பப்பட்ட போது இந்த மனுக்கள் தெரிவத்தாட்சி அலுவலர்களின் தீர்மானம் தொடர்பானது என்பதால அது குறித்து ஆராய்வதற்கான நியாயாதிக்கம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கே இருக்கிறதா கூறி உயர் நீதிமன்றம் அந்த வழக்குகளை நிராகரிச்சிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதோட அவ்வாறு நிராகரித்த உடனேயே நாங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்று எமக்கான நிவாரணத்தை பெற்றுவிட்டோம். அதன்படி நாம் மாந்தை மேற்கு பிரதேச சபைக்கும் போட்டியிடுகின்றோம். அதேவேளை மேலும் சிலர் உயர் நீதிமன்றத்திலோ அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலோ எழுத்தாணை மனுக்களை தாக்கல் செய்யாமல் உயர் நீதிமன்றத்தின் அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அடிப்படை உரிமை தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கான நியாயாதிக்கத்தை கொண்டிருக்கும் உயர் நீதிமன்றம் அந்த வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது. அதன்படி பிறப்புச் சான்றிதழ் உரியவாறு அத்தாட்சிப்படுத்தப்படாதவர்கள், சத்திய கடதாசியில குறைபாடு உடையவர்கள் என்ற வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை சரியானதே என உயர் நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இதே காரணத்துக்காக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் இந்த காரணங்களுக்காக வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தவறு என்றும், அதே வேட்புமனுக்கள் அதாவது அந்த வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்ற நிலையில தான். எனவே இந்த விடயத்தில் உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற தீர்ப்புக்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற தீர்ப்புக்கும் இடையே நேரடி முரண்பாடு காணப்பட்டு இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இதனை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு சட்டமா அதிபருக்கு இருக்கின்றது. அவர்தான் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்காகவும் தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்காகவும் நீதிமன்றத்தில் ஆஜராகினார். ஆகவே சட்டமா அதிபர் இதனை உடனடியாக உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று சீரமைக்க வேண்டும். ஏனென்றால் தற்போது சமச்சீரற்றதொரு முறையிலே தேர்தல் நடைபெறக்கூடிய நிலை காணப்படுகின்றது. ஆகையால இந்த குழப்பத்துக்கு சட்டமா அதிபர் விரைந்து தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் இருக்கின்றார். அது மட்டுமில்லாம மற்றொரு முக்கியமான விடயமாக இங்கு கருதப்படுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய விஜயத்தின் போது திறக்கப்பட்ட தம்புள்ளையில் உள்ள வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் கட்டுப்படுத்தப்பட்ட விவசாய சேமிப்பு வளாகம் இன்னும் செயல்பாட்டுக்கு வரையில்லை என்று எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா குற்றம் சாட்டியிருக்கின்ற நிலையில் மோடி வருகையின் போது திறக்கப்பட்ட குறித்த இந்த இடத்திற்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டு மேற்படி விடயத்தை ஹர்ஷடி சில்வா தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய அரசாங்கம் இந்த வசதி செயல்படும் நிலையில இல்லாட்டிக்கும் அதன் திறப்பு விழாவை அறிவித்ததன் மூலம் பொதுமக்களை தவறாக வழிநடத்தி இருக்குது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
முந்தைய அரசாங்கத்தின் பெயர் பலகையை நீக்கிவிட்டு வேறொன்றை நிறுவுவதை தவிர அந்த இடத்துல உண்மையான முன்னேற்றம் ஒன்றுமே ஏற்படவில்லை என்றும் ஹர்ஷ சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இந்திய அரசாங்கத்தால் நிதியளிக்கப்பட்ட இந்த திட்டம் கடந்த 5ஆம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. பொருளாதார சீர்திருத்த அமைச்சராக ஹர்ஷடி சில்வா இருந்த காலத்தில் அழுகக்கூடிய பொருட்களுக்கான குளிர்பதன சேமிப்பு வசதியாக குறித்த திட்டம் முதல்ல 2019 தொடங்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது. அது மட்டுமில்லாது வடக்கு தமிழ் கட்சியினர் எங்களை விமர்சிக்கிறதால அவர்கள் எதனையும் சாதிக்க முடியாது. இந்த விமர்சனங்களால எமது பக்கம் வந்திருக்கின்ற தமிழ் மக்களை தமது பக்கம் மீண்டும் இழுக்க தமிழ் கட்சியினரால முடியாது என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கின்ற நிலையில் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்துக்கள் கூறியிருக்கின்றார். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தா, வடக்கு தமிழ் மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு அமோக ஆதரவை வழங்கியுள்ளார்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்குது. நிச்சயமாக நாங்களே கண்கூடாக பார்த்திருந்தோம் அவர்கள் வழங்கியிருந்த ஆதரவை. அந்த வகையில தான் இந்த நிலையில அந்த மக்கள் நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலையும் எமது கட்சிக்கு ஆதரவு வழங்குறத தடுக்கும் வகையில் வடக்கு தமிழ் கட்சிகள் முக்கியஸ்தர்கள் என்று சொல்லப்படுறவர்கள் அதாவது நான் உள்ளிட்ட எமது கட்சியின் உறுப்பினர்களை தற்போது இந்த தேர்தல் காலங்களில் அவர்கள் விமர்சித்து வருகின்றார்கள் என்றது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமில்லாம இந்த விமர்சனங்களால அவர்கள் எதையும் சாதிக்க முடியாது. எமது பக்கம் வந்திருக்கின்ற தமிழ் மக்களை தமது பக்கம் மீண்டும் இழுக்க அவர்களால் முடியாது. இது ஏனென்று சொல்லி பார்த்தீங்களா இருந்தா, இந்த வடக்கு தமிழ் மக்கள் விழிப்புடன் இருக்கின்றார்கள். அவர்களை, அதாவது வடக்கு தமிழ் மக்களை யாராலையும் எவராலும் எந்த நேரத்திலும் ஏமாற்ற முடியாது. இந்த வடக்கு மக்களின் அரசியல் பொருளாதார ரீதியான கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றுவோம். எம்மை நம்பி வரும் மக்களவரையும் நாம் கைவிட மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தேர்தல் நடைபெறப் போகின்றது என்று கூற ஆரம்பித்த காலத்திலிருந்தே தற்போது வரை பல பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை நாங்களும் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையே காணப்படுகின்றது. ஆகவே இந்த தேர்தல், அதாவது இந்த உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்று முடிவதற்குள், இவ்வளவு காலங்களுக்குள் நடந்து முடிந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் இந்த தேர்தல் நடைபெற்று முடிவடைவதற்குள் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகின்றது, என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகின்றது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் எங்களுடைய நாட்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.